ஒரு தாமதமாக வருவதாலேயே குற்றம் நடந்த சம்பவத்திற்கு முழு குற்றவாளி என்பது அவர் முதல்வர் சித்தரிக்கக்கூடிய விஷயம் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக இன்னைக்கு மாறி இருக்கு. காரணம், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியினுடைய தலைமையில் தான் இந்த குழுக்கள் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அமுதா ஐஏஎஸ் அவர்களை வச்சு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க. உங்களுடைய கரூர் பாலாஜி அவர்களை 10 ரூபா பாலாஜியை வச்சு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க. இப்போ புதுசாக ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாடு அரசு மேல பல பேர் அவதூறுகளை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. கரூர் பாலாஜி எதுக்காக கொடுத்தாரு? கரூர் பாலாஜி கொடுத்ததனுடைய விளக்கம் எதற்கு? அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்த விளக்கம் யாருக்கானது? ஆந்திர அரசுக்காக கொடுத்தாங்களா? கரூர் பாலாஜி கொடுத்தது இப்போ கேரளாக்காக கொடுத்தாங்களா விளக்கம்? இதுக்காக தானே கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் ஒரு விளக்கம் நீங்கள் ஏன் இத்தனை நாள் கொடுக்கல? எப்போ நேற்று தான் முந்தா நாள் தான் நடந்ததா? நேற்று நீங்கள் விளக்கம் கொடுக்கறதுக்கு? அப்போ திட்டமிட்டு நீங்கள் ஒரு திட்டத்தை கட்டமைக்கிறீங்க. அவர் தான் அதற்கான குற்றவாளியை போன்று, தமிழக வெற்றிக் கழகம் தான் அதற்கான பொறுப்பாளர்கள் போன்று ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டமைக்கிறீங்க. தமிழக வெற்றிக் கழகம் உச்ச நீதிமன்றம் வரை இப்போ என்ன கேட்குது? உரிய நீதி விசாரணை வேணும் தானே கேட்குறாங்க. இதுதானே கேட்குது. அதுதானே தலைவர் தளபதி அவர்களுடைய வாய்ஸாகவும் இருக்குது. உரிய நீதி விசாரணை வேணும்னு கேட்குது. அப்படி தானே?